இதுக்காக. அதனால் வந்து அந்த தேவையே நீ வந்து இப்போவும் எல்லாரும் என்கிட்ட படம் பார்த்துக்காதான்னு சொன்னாங்க. உனக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ், உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயக்குமார், என்னுடைய ஜெயக்குமார் கனவு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் எனக்கு ஒரு சான்ஸ். ஏன்னா சில பேரால் சிலது நடக்கும் அப்படின்றது தான் சினிமாவில் கான்செப்ட். எங்கேயுமே தான் என்ன நானே உருவாக்கிக்க முடியாது இதில். ஸோ அதுக்கு ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட ஒரு படைப்பட்ட ஒரு மூளை அவர் கூட நன்றி. தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டுக்காக வந்ததில் வந்து மிகப்பெரிய நன்றி தான் அவனுக்கு. உனக்கு வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது. லவ் யூ. அதே போல் வந்து புகழ், அவங்க அப்பா வந்து மகேந்திரம் போல், அவங்க அப்பா தான் எனக்கு வந்து பழக்கம். அதுக்கப்புறம் புகழுக்கு வந்து எதுவுமே சரியாக அமையலன்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் படம் போடும்போது வந்து ஒரு நல்ல படைப்பை மக்களுக்கு டைம் கொண்டு போகணும். நன்றி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க, எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஸோ படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் தேவிக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டர்ஸை ஒன்றுமே தெரியாமல் புதுசாக வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்குமே, அவங்க எல்லாருமே தேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டுமே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன். இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணதை விட கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க ஒரு படம். பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸ்ரீதர் சார் தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் சார் ஸ்டார்டிங்கில் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது லைட் வாங்கி நில்லுன்னா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது. ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் சாம். இந்த படத்தை எடிட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னமோ பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அது வந்து அமையணும், தானாக அமையும். சம்டைம்ஸ் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணோம், சம்டைம்ஸ் தானாக அமையும். அப்படி ஒரு டைமில் வந்து ஸ்ரீதர் சார் தான் இந்த படத்துக்கு எனக்கு ரெஃபர் பண்ணார். திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொன்னார். நான் சரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். அங்கே போனால் டோட்டலாக அது வேறு மாதிரி இருந்தது. ஸோ கரும்பு தோட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட் டேவே இறக்கி விட்டாங்க. ஸோ லேப்டாப்லாம் பயங்கர ஹீட்டு, ஃபுல் ஹீட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் அது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட் வரும் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் படம். கைண்ட்லி ஸ்டே பேக். பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ் முடிஞ்சாலும் பின்னாடி வீடியோ இருக்குது.